Ready, roll. Background action. And action. Guys, welcome back to the channel. Big Boss Season 9 தமிழோட அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். புது வீடு புது மனுஷங்க சண்டை போடுவாங்கன்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா சமாதானமா இருக்க மாட்டாங்க. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 19 ஹிந்தி Democracy होने वाला है. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹிந்தியில் கொண்டு வந்திருக்க கான்செப்ட் எல்லாம் பயங்கர வெறித்தனமா இருக்கு. லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 தமிழோட எக்ஸ்பெக்டேஷனும் இன்னும் ஒரு லெவல் மேலே போயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் இந்த வீடியோவில் முக்கியமாக என்னென்ன அப்டேட்லாம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று லோகோ. அதாவது நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து கமெண்ட்ஸ்ல என்ன கேட்பாங்கன்னா லோகோ எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க, அதாவது ஐ லோகோ வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது என்னன்றதை பார்க்க போகிறோம். அது கூட பிக் பாஸ் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எக்ஸாக்ட் டேட் என்னைக்கு, அதாவது அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க, ஓகே. ஆனால் என்ன டேட்டில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்களே. ஸோ அதுக்கான அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது என்னன்னு பார்க்க போகிறோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ ஷூட்னு ஒன்று எடுப்பாங்க. அதாவது விஜய் சேதுபதி போயிட்டு இந்த காய்கறி மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்குறது, மீன் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்குறது. ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறீங்க மக்களை வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்பாங்க. லாஸ்ட் சீசன் ப்ரோமோவே அந்த மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரோமோ ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது என்னன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டீங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ண தான் யூடியூப் அல்காரிதம் என்ன புரிஞ்சுக்கணும், ஓகே இந்த வீடியோ நிறைய பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா நானும் நிறைய வீடியோ போகிறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். எனிவேஸ் ஒன் பை ஒன்னா பார்த்துலாம். முதல்ல இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழோட ஹை லோகோ இருக்குல்ல, ஸோ இதுக்கான எக்ஸ்பெக்டேஷனும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஹை லோகோ இப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்போ பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 30க்குள்ள, அதாவது இந்த மாசம் எண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஐ லோகோ வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க. ஐ லோகோக்கு பாத்தீங்கன்னா ரிவீல் வீடியோ ஒன்று போடுவாங்க. சோ அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 30க்குள்ள ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் தான் வந்திருக்கு. இந்த வாட்டி ஐ லோகோவாவது கொஞ்சம் பெட்டரா பண்ணுங்கயா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா லாஸ்ட் சீசன் 8ஓட ஐ லோகோ இருக்குல்ல, இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா ஒஸ்டா இருந்தது. அதுவும் அந்த டிராஃபிலே பார்த்தீங்கன்னா பெரிய பஞ்சாயத்து வந்தது. அந்த டிராஃபி என்ன சொல்லியிருந்தாங்க, என்ன எவ்வளோ மொக்கையா இருக்கு, பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த சீசனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கலாச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு சீசன் 8ஓட அந்த டிராஃபியும் சரி ஐ லோகோவும் சரி மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணல, அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் சீசன் ஐ லோகோ வந்து ரொம்ப மொக்கையா இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த வாட்டி ஐ லோகோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கணும், நல்லாவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இருக்கு. சோ அதனால இந்த வாட்டி ஐ லோகோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கறேன். வெயிட் பண்ணி தான் எதுவும் வந்தாலும் பார்க்கணும். எனிவேஸ் ஐ லோகோ ரிவீல் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 30க்குள்ள வந்துரும் அப்படின்ற மாதிரி அப்டேட் தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. இதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பிக் பாஸ் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது, அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆக போகுது, ஓகே. அது எந்த டேட்ல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ன்றத இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அக்டோபர் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய சோர்சஸ் மூலமா பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வருது. சோ எது எப்படி இருந்தாலும் கம்பல்சரி அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஆரம்பிச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஆரம்பிச்சாலும் சரி, செகண்ட் வீக்ல ஆரம்பிச்சாலும் சரி, அதை விட பயங்கரமான எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது எப்போ முடியும்ன்றத பொறுத்தா இருக்கு. ஏன்னா இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க அந்த 3 மாசம்ன்றது கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜனவரியில முடியுமா இல்லை பிப்ரவரியில முடியுமா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் தான் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான அப்டேட்டை தான் பாத்தீங்கன்னா நான் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா 3 மாசம் ஒரு சீசன் அப்படின்றது நார்மல், ஆனா 3 மாசம் தாண்டி அது 4 மாசம் 5 மாசம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு வந்து ஒரு மாதிரி பேசு பொருள் ஆயிட்டு இருக்கு. அது வந்து உண்மையா பொய்யா அப்படின்றத அபிஷியலா இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்கேஸ் அப்படி 5 மந்த்ஸ்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டம் தான், வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். எனிவேஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் ஓர வச்சு அந்த ப்ரோமோ ஷூட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் செகண்ட் வீக் மேல பாத்தீங்கன்னா ப்ரோமோ ஒன் பை ஒன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அக்டோபர் 5 வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அப்படின்னும் போது செப்டம்பர் செகண்ட் வீக்ல இருந்து இந்த ப்ரோமோ ஒன் பை ஒன்னா ரிலீஸ் பண்ணி அந்த ஹைப்பை வந்து பாத்தீங்கன்னா ஏத்திக்கிட்டே வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போதைக்கு அந்த கண்டஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இன்ஃபர்மேஷன் லீக் ஆகும்ல, அதுல வந்து நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் யாரெல்லாம் ஆடிஷன் அட்டன் பண்ணுதுன்னு. அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40 பேருக்கு மேல பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களாம். இந்த 40 பேர்ல எத்தனை பேர் உள்ள எடுத்து போட போறாங்கன்னு தெரியல. இவ்வளவு பேர் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா 40 பேர் ஃபில்டர் பண்ணி வச்சது மட்டுமே 40 பேர். அப்படின்னும் போது இப்போ எத்தனை பேரோட இந்த சீசனை உள்ள விட போறீங்க, இல்ல காமனர்ஸ்க்கு வேற வாய்ப்பு தர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்படியே வாய்ப்பு கொடுத்தாலும் ஒருத்தர் இல்ல 2 பேர் அதிகபட்சம் அவங்களுக்கு தான் வாய்ப்பு. ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஆனா என்ன இருந்தாலும் 40 பேர் இவங்களே ஃபில்டர் பண்ணி வச்சிருக்காங்கன்னா காமனர்ஸ் என்னடா பண்ணுவானுங்க
அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ யோசிக்க தோணுது. என்னோட இன்ட்யூஷன் என்ன சொல்றதுன்னா, எப்பவும் போல இந்த வாட்டி விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான் அதிகமாக இருக்க போறாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. அது கூடவே யார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்களே, ஸோ இவங்க அதாவது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்களே, இவங்க உள்ள வரதுக்கு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. கண்டிப்பாக ஒரு 4லேருந்து 5 இடம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒதுக்கிடுவாங்க. என்னதான் விஜய் டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கோப் வந்து அவங்க சேனல் ப்ராடக்ட் கொடுத்தாலுமே இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 இடம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் தான் போயிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சோஷியல் மீடியால ஏதாவது ஒன்று பண்ணி வைரல் ஆயிடுறாங்களே, இவங்களை எடுத்து இந்த மாதிரி பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோக்குள்ள போறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது அந்த அளவுக்கு வேலைக்கு ஆகாதுங்க, அது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காமனர்ஸ்க்கு 1-2 வாய்ப்பு கொடுத்தா பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஏன்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனும் கொடுத்தாங்க. ஈவன் முத்துக்குமரனே அப்படி உள்ள வந்தார் தான். என்னதான் விஜய் டிவில ஒரு 2-3 ஷோ பண்ணியிருந்தாலுமே, அதாவது எப்படி சொல்றது, அந்த ஷோ தமிழ் பேசுற அந்த ஷோலாம் கலந்துகிட்டு இருந்தாலுமே இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பிரபலமானவர் தான். ஸோ அப்படின்னும் போது வாய்ப்பு கொடுத்தாங்க, அதில் 2-3 பேர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, அது அந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் காமனர்ஸ்க்கும் 1-2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஏன்னா பார்க்குற நம்மளுக்கும் கொஞ்சம் புதுசாக இருக்குங்க. யார் என்னன்னே தெரியாத ஒரு பையன் வந்து இந்த மாதிரி எல்லாரும் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நியாயமான கேள்வியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கம்பல்சரி அந்த ஷோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு மட்டும் பாருங்க. அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி நார்மலாக ஒரு பிக் பாஸ்ன்றது ஒரு செலிபிரிட்டிக்கான ஒரு ஷோவாக மட்டும் இருக்கக்கூடாது. செலிபிரிட்டிக்கான ஷோவாக மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வெகுஜன மக்களை வந்து அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணாது. இப்போ லாஸ்ட் சீசனில் முத்துக்குமரனுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சப்போர்ட் பயங்கரமாக வந்தது. காரணம் என்னன்னா, நம்ம வீட்டான் இருக்க பையன் பக்கத்து வீட்டு பையன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்க ஒரு பையன் போயிட்டு அங்கே கரெக்டான பாயிண்ட்டை பேசவும் தான் எல்லாருக்கும் கனெக்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காமனர்ஸ்லேருந்து 1-2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அது பயங்கரமாக கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுது. அது வந்து எப்படி சொல்றது, எல்லாருக்குமே அது ஒர்க் அவுட் ஆகிடும் சொல்ல முடியாது. காமனர்ஸாக உள்ள போயிட்டாலே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதாவது அவங்க உள்ள போனால் கனெக்ட் ஈஸியாகும். இப்போ ஜெஃப்ரி கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. 2 minutes என்ன முறைச்சல நீ இப்போ சார் மாட்டிக்கிட்ட பங்கு. தம்பி மாறுற அந்த பையன் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்க பையன் அப்படி தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிடும். அந்த மாதிரி பசங்களை காமன் பீப்புள்லேருந்து எடுத்து உள்ளே போடும்போது, அதாவது முகம் தெரியாத பரிச்சயம் இல்லாத ஆட்களை தூக்கி உள்ளே போடும்போது ஷோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. பூச்சை என்னத்துக்கு வேர்க்குது சார், யானே தெரிய மாட்டுது சார். ஏசி கூட்ட சொல்லவா? இல்லை சார், இங்கே பா ரொம்ப வேர்க்குது சார். எதனால தெரியல சார், 3 வாரம் ஆச்சு சார். யானே தெரிய மாட்டுது. இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்த்தனா வேர்க்குது சார். ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த பிக் பாஸ்ன்னு இந்த மாதிரி ஒரு ஷோல வந்து ஆக்சுவலா காமனர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதெல்லாம் கொடுக்க வேணாங்க, செலிபிரிட்டிஸே போதும், விஜய் டிவி செலிபிரிட்டிஸே போதும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸே போதும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை எது இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட் இதாங்க. அதாவது 30ஆம் தேதிக்குள்ள, இந்த ஆகஸ்ட் 30-31க்குள்ள பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து ஐலோகோ வந்து ரிவீல் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து ஷோ வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ப்ரோமோ ஷூட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ப்ரோமோ ஷூட் முடிஞ்சு ப்ரோமோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2nd வீக்ல இருந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி அப்டேட் தான் வந்திருக்கு. எனிவேஸ் இதுக்கப்புறம் அடுத்தடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.